அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆணி திருமஞ்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆணி மாதம் வந்தாலே பல நிகழ்வுகள் வரும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சனம். அதாவது ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தை அன்றைக்கி வர இந்த திருமஞ்சனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நடராஜருக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் வருஷத்துக்கு 6 அபிஷேகங்கள் மட்டும்தான் நடக்கும். அந்த 6 அபிஷேகங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 2 அபிஷேகங்கள். அது எதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆணி உத்திரத்தன்னைக்கு வர இந்த திருமஞ்சனமும், அதுக்கடுத்தது மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி வர திருமஞ்சனமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மீதி நாளும் வருஷத்துக்கு வரும். மொத்தமாக 6 வரும். இந்த வருஷம் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 22/6/2026 திங்கட்கிழமை கொண்டாடப்படுகிறது. பொதுவாக பார்த்திங்கன்னா சைவ சமயத்தில் பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளாக யார் போட்டுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சிவபெருமானை தான். இவரை அபிஷேக பிரியர் என்று கூட அழைப்பாங்க. அக்னி சுரூபமாக விளங்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் அவர் மனம் நுகர்ந்து அருளை அள்ளித்தருவார் என்பது மனிதர்களின் நம்பிக்கை. சிவபெருமான் மேனிக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறும். ஆனால் சிவனின் சொரூபமாக விளங்கும் நடராஜருக்கு வருடத்தில் 6 முறைதான் அபிஷேகங்கள் நடத்தப்படும். ஆணி உத்திரம், மார்கழி திருவாதிரை, சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தி, புரட்டாசி சதுர்தசி, மாசி சதுர்த்தி ஆகிய நாட்களில் அபிஷேகங்கள் நடைபெறும். இந்த அபிஷேகங்களை மகா அபிஷேகம் என்று அழைப்பார். இந்த அபிஷேகங்களில் 6 அபிஷேகங்களில் மார்கழி மாதம் திருவாதிரையில் நடைபெறும் ஆருத்ரா தரிசனமும், ஆணி மாதம் உத்திரத்தில் நடைபெறும் திருமஞ்சனமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த 2 நாட்களில் நடைபெறும் அபிஷேகங்கள் மட்டுமே அதிகாலையில் நடக்கிறது. ஆணி மாதம் வளர்பிறையில் வரும் உத்திர நட்சத்திரத்தில் நடத்தப்படும் அபிஷேகம் ஆணி உத்திரம் திருமஞ்சனம் என்று பெயர். அனைத்து சிவன் கோயிலிலும் இந்த உற்சவம் நடத்தப்படுகிறது. சிதம்பரத்தில் 10 நாள் உற்சவமாக வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நடராஜருக்கு நடைபெறும் ஆணி திருமஞ்சனங்களை 30 முக்கோடி தேவர்களும் சிவன் கோவிலிலும் எழுந்தருளுவதாக ஐதீகம். அதாவது வைகாசியில், அதாவது அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா வெப்பத்தின் தாகம் குறையும். அந்த குறைவை எண்ணி இந்த திருமஞ்சனம் அபிஷேகம் செய்கிறதுனால நாட்டில் நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையால் இந்த அபிஷேகம் நடத்தப்படுது. இந்த நாளில் சிவபெருமானை தரிசிப்பதால் பாவங்கள் நீங்கி செல்வ வளம், ஆரோக்கியம் மற்றும் குடும்ப ஒற்றுமை பெருகும் என்பது பக்தர்களின் அசைவில்லா நம்பிக்கை. இந்த நாளில் சிவபெருமானை அனைவரும் வணங்கி சிவனுடைய அருளை பெற வேண்டும் என்று அந்த ஆண்டவனை நான் வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.